ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வந்து உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம முட்டையெல்லாம் வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 7 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து கிரேவியில் வந்து சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட எக் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.